சனி பகவான் எடுத்துக்கிட்டீங்கனாலே, அவர் நம்முடைய முன்னோருடைய அம்சம் தான். ஸோ, அவர் அந்த உணவை எடுத்துக்கொள்ளும் பொழுதே நம்முடைய முன்னோர்கள் எடுத்ததாக ஐதீகம். அதே மாரி தர்ப்பணம் குடுத்து விட்ட பிறகு அனைவருமே வீட்ல மதியம் 12 மணி அந்த மணி அளவுல என்ன பண்ணும் அப்டின்னா, அவர்களுக்கு இதே மாரி தலைவாழை இலை போட்டு நம்முடைய முன்னோர்களை வழிபடுவது ரொம்ப ஒரு சிறப்பான விஷயங்கள அவங்களுக்கு குடுக்கும். அதே மாரி இப்ப இந்த மீன்களுக்கு உணவளிக்கணும் அப்டின்னு ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். இப்ப மீன்கள் அப்டின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அது 12ஆம் பாவம். 12ஆம் பாவம் அப்டிங்கிறது என்னன்னா, நமக்கு மோட்சஸ்தானம்னு நான் சொல்லியிருப்பேன். அதே மாரி இந்த 12ஆம் பாவத்தை இயக்கும் பொழுது, நமக்கு ஒரு பாவத்தை இயக்கும் பொழுது, ஒரு பாவம் என்ன ஆகும் அப்டின்னா அழியும். அப்ப இந்த 12ஆம் பாவத்தை இயக்கும் பொழுது 6ஆம் பாவம் நமக்கு என்ன பண்ணும் அப்டின்னா அழியும். 12ஆம் பாவம் மீன்கள், அந்த மீன்களுக்கு நம்ம தர்ப்பணம் குடுத்து உணவளிக்கும் பொழுது 12ஆம் பாவம் ஆக்டிவேட் ஆகுது. அப்ப அதற்கு எதிர்பாவம் 6ஆம் பாவம். அது டீஆக்டிவேட் ஆகும். 6ஆம் பாவம் அப்டிங்கிறது காலபுருஷ தத்துவத்துக்கு கன்னி ராசி குறிக்கும். அது ருண, ரோக, சத்ருஸ்தானம். அதே மாரி கடன், நோய், எதிரி இது எல்லாமே குறிக்கிறது 6ஆம் பாவம் தான். அப்ப நமக்கு இருக்கக்கூடிய கடனோ, எதிரியோ, நோயோ இது எல்லாமே என்ன ஆகும் அப்டின்னா, நமக்கு தீரும். அதனால தான் அதுக்கு பித்ரு கடன் அப்டின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ பித்ரு கடனை அடைக்கும் பொழுது, நம்மளுடைய இந்த ஜென்மத்தில இருக்கக்கூடிய கடன்கள்னு சொல்லக்கூடிய நோயோ, எதிரியோ இது எல்லாமே நமக்கு நீங்கும் அப்டிங்கிறது தான் இதில இருக்கக்கூடிய சூட்சமம்.